நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. சொத்து குவிப்பு வழக்கில் நேற்றைய தீர்ப்புக்கு பிறகு அரசியலில் மிகப்பெரிய திருப்பங்கள் மாறியிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனாலும் தொடர்ந்து எப்போது இதுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதுதான் இப்போது அனைவருடைய தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கேள்வியாக இருக்கிறது. முதல்வர் யார் வரப்போகிறார்கள், தமிழ்நாட்டை யார் ஆட்சி கட்டிலில் முதல்வர் யார் வரப்போகிறார்கள், யார் ஆட்சி செய்ய போகிறார்கள் என்பது இப்பொழுது தற்போதைய இருக்கக்கூடிய காபந்து முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நேற்றைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருவருக்கும் இடையேயான ஒரு போட்டியாக இருக்கும் பட்சத்தில் நேற்றைக்கும் ஆளுநர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உரிமை கோரலை ஏற்று ஆனால் இதுவரை மௌனம் காத்து கொண்டிருக்கிறார். இது அடுத்த கட்ட நகர்வாக எப்படி போகும் என்ற ஒரு கேள்வி இங்கே முன்னிற்கிறது. அது மட்டுமல்லாது தொடர்ந்து இதில் தாமதப்படுத்துவதனால் தமிழக அரசின் முக்கியமான செயல்பாடுகள் அனைத்தும் தாமதமாகும். அதன் மூலம் மக்களுக்கு போய் சேர வேண்டிய அனைத்து பணிகளிலுமே முடக்கம் இருப்பதை பொதுவாகவே பார்க்க முடிகிறது. இந்த சூழல் பொது வாக்கெடுப்பிற்கு கொண்டு போய் செல்லுமா, ஆளுநருடைய மௌனம் எதை உணர்த்துகிறது என்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்றைக்கு விடையளிப்பதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம் அரங்கத்தில் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். நீங்க தற்போதைய சூழலை எப்படி பார்க்கிறீங்க? இது தமிழக அரசியல் மட்டுமில்லை, இந்திய அரசியலில் இப்படி ஒரு சூழல் வித்தியாசமான சூழல் தான். நம்ம இதுக்கு முன்னாடி இதோட ஒப்பிடும்போது பல சூழல்களை பார்த்துருக்கோம். குறிப்பாக ராம்லால் கவர்னராக இருக்கும்போது பாஸ்கர் ராவ் என்டிஆர் போன்ற சூழ்நிலை அப்போ அன்றைக்கி என்னென்னா என்டிஆர் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவுக்கு இருதய நோய்க்காக சிகிச்சை போயிருந்தார். அவர் வரும்போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி குடியேற்ற வரக்கூடிய நாளில் இவர் பாஸ்கர் ராவ் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறார் எம்எல்ஏக்கள். அந்த எம்எல்ஏக்கள் லிஸ்ட்டை வாங்கின கவர்னர் ராம்லால் பாஸ்கர் ராவ் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த லிஸ்ட்டில் உள்ள எம்எல்ஏக்களில் ஒரு 75% என்டிஆர் கூட இருக்கிறாங்க. அப்போ என்டிஆர் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு கர்நாடகாவுக்கு போய் அப்புறம் டெல்லியில் போய் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்தியா முழுக்குமே என்டிஆருக்கு ஒரு ஆதரவான ஒரு அலை கடைசியில் மக்கள் மத்தியில் உள்ள கருத்து உருவாக்கம். மத்திய அரசும் இந்திரா காந்தி எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க பிரைம் மினிஸ்டர். அவங்களே தெரியாதுன்னு சொன்ன பிரைம் மினிஸ்டர் கவர்னர் ராம்லாலை பதவி நீக்கம் செய்து சங்கர்தயாள் சர்மாவை கவர்னராக நியமித்து மீண்டும் என்டிஆருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அன்றைக்கி இன்றைக்கி அதை சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலை அதுக்கு எதிர்மறையாக இருக்குது. இன்றைக்கி எக்ஸிஸ்டிங் சீஃப் மினிஸ்டருங்க முறையில் பன்னீர்செல்வம் தன்னோட கிளைமை வச்சுருக்கிறாப்புல. ஏற்கனவே அதிமுக பொதுச்செயலாளர் இருந்த சசிகலா அவங்க கன்வீட் பண்ணனால அந்த இடத்துல இப்போ அவங்க இவங்க எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கலாம் ஒரு ரிசார்ட்டில் 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கிறாங்க. இப்போ பிரைமாபிசி நம்ம பார்த்தோம்னா மெஜாரிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது, கூப்பிடலாங்கிற ஒரு கருத்து வரும். ஆனால் கவர்னர் சைடில் ஒரு ஸ்டடீடு சைலன்ஸ் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. அந்த சைலன்ஸின் காரணம் என்னென்னா இந்த எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய மெஜாரிட்டி டிஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு இடத்துல குவித்து வைக்கப்பட்டு ஒரு நிர்பந்தத்தின்படி எடப்பாடி பழனிசாமியை தலைவராக தேர்ந்தெடுக்காங்களே தவிர அவர்களோட சுயமாக அவர்களோட தொகுதிக்கு அனுப்பி தொகுதி மக்கள் என்ன செய்கிறாங்கங்கிறத பார்த்து மக்கள் விருப்பம் என்னங்கிறத பார்த்து இண்டிபெண்ட்டாக சுயேட்சையாக பண்ணாங்கன்னா அவங்களோட முடிவு வேறு மாதிரி இருக்குங்கிற ஒரு எண்ணம் கவர்னருக்கு இருக்குது. ஆக கவர்னர் இப்போ 2 கிளைம் இருக்குது, 2 கிளைமையும் கூப்பிட்டு முடிவு என்னன்னு சட்ட ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு விட வேண்டியதான் கவர்னரோட ஒரு கடமையாக இருக்க முடியும். ஆனால் கவர்னருக்கு அவர் காலங்கடத்துவதை பார்க்கும்போது கவர்னருக்கு எம்எல்ஏக்கள் ஒரு இடத்துல குவித்து வைக்கப்பட்டிருப்பது தவறு என்ற எண்ணம் கவர்னர் இருக்கலாம். உண்மையிலே அவங்க எம்எல்ஏக்கள் எந்த சூழ்நிலையிலும் எடப்பாடியை ஆதரிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவங்க இருந்ததுன்னா எம்எல்ஏ ஃப்ரீயாக விடலாம். ஏன் ஃப்ரீயாக விடலைங்கிற ஒரு பார்வை கவர்னருக்கு இருக்கலாம் என்று தான் தோணுது. இப்போ நீங்கள் அதிமுக எம்பிக்களை எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அப்படி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு 10 மக்களவை உறுப்பினர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரிப்பதாக தங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களும் ஃப்ரீயாக இருந்தால் என்ன நிலைமை இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்றாலும் மக்கள் கருத்து உடனே சட்டசபையை கூட்டி தமிழகத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரம் இல்லை, ஒரு காபந்து இல்லாமல் ஒரு ரெகுலர் முதல்வர் தேர்வாகி மக்கள் பிரச்சனைகளை அந்த முதல்வர் அணுகணுங்கிற ஒரு அழுத்தம் பொதுவாக எல்லார் மத்தியிலுமே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அரசியல் சட்டப்படி கவர்னருக்கு யாரும் வற்புறுத்த முடியாது. கவர்னரோட அதிகாரங்கிறது வெரி வைடர்.
கண்டிப்பா நாம அது பேசுவதற்குள் இப்போது ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது. அதையே நாம தொடர்புல எடுத்துக்கலாம். இப்ப இந்த செய்தியுடைய எடுத்துக்கலாம். துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா அறிவித்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய நமது எம்ஜிஆர் நாளேட்டில் வந்திருக்கிறது அடிப்படையில் இப்ப நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இது கட்சியுடைய விதிகளுக்கு உட்பட்டும் பல கேள்விகளை இந்த நேரத்தில் எழுப்புகிறது. ஏனால் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று ஜெயலலிதா அவர்களை அப்படித்தான் அந்த கட்சி சொன்னது. இப்பொழுது துணை பொதுச் செயலாளர், இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்க கட்சி விதிகள் அனுமதிக்கிறதா? அதை பத்தின இப்போ கட்சி விதிகள்ங்கிறதெல்லாம் இப்போ பிரச்சனையே இல்லை. இப்போ லீடர் சசிகலா பின்னாடி உள்ள கூட்டம், பன்னீர்செல்வம் பின்னாடி உள்ள கூட்டம், இதுதான் பிளண்டா மக்கள் எண்ணம் தான். நீங்க கட்சி விதி அது இதெல்லாம் போய் பார்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த போர்க்களத்தில் இப்போ இல்லை. இப்போ சசிகலா சீஃப் மினிஸ்டர் ஆகி பதவி பிரமாணம் ஒரு வேளையில் கவர்னர் செய்து வச்சிருந்தா இந்த கன்விஷன் வந்திருக்கும்னா இவர் சீஃப் மினிஸ்டராட்டும் ஆயிருப்பார், துணை பொதுச் செயலாளரும் ஆயிருப்பார். இப்போ அந்த சூழல் இல்லை. இப்போ அவங்க அதிமுகவின் பொதுச் செயலாளராக கன்விக்ட் ஆகி 4 வருஷம் பரப்பன அக்ரஹாரத்துள்ள சிறைக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க நேற்று பேசுனது எங்கே இருந்தாலும் உங்கள் கூட இருப்பேன்னு கொஞ்சம் நல்ல இந்த ஒரு கன்விக்ட் ஆன பிறகு கூட அவங்க ஒரு துணிச்சலான முகபாவனையோட தான் பேசுனாங்க. அதோட நான் பொதுச் செயலாளராக தொடருவேங்கிறத நான் அவங்க அந்த பேச்சில் வெளிப்படுத்துனாங்க. நான் கர்நாடகா ஜெயிலில் இருந்தாலும் நான் தான் பொதுச் செயலாளருங்கிறத அவங்க வெளிப்படுத்தினாங்க. இப்போ துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் இருக்காங்கன்னா அவங்க சிறையிலேருந்து எல்லா விஷயங்களும் பண்ண முடியாது. அப்போ டிடிவி தினகரன் தான் இதை பண்ண முடியுங்கிறதுக்காக அவங்களோட கான்ஃபிடென்ட்டாட்டு அவங்க உறவினர் நினைக்கிறேன், உறவினர் டிடிவி தினகரனை அவங்க வச்சுருக்காங்க. இன்னைக்குள்ள காலகட்டம் அன்னைக்கு ஜெயலலிதா செய்தாங்க இது பண்ணாங்கன்னு எதையுமே பார்க்க முடியாது. ஏ டெட் லீடர் cannot lead a party. ஜெயலலிதா இஸ் டெட் லீடர், ஷி cannot lead a party. அவங்க பேரை சும்மா சொல்லிக்கிடுவாங்களே தவிர இவங்க விம்சன் பேன்சிக்கு இவங்களுக்கு யாருக்கு வசதிங்கிற அடிப்படையில் தான் 2 பேரும் செயல்படுவாங்க. இன்னைக்கு ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் அது நீக்கப்பட்டு ரொம்ப காலம் ஆகுது. அப்புறம் அவர் ரொம்ப அமைதியாக இருந்தனால அரெஸ்ட் ஆகலை, அல்லது அரெஸ்ட் கூட ஆயிருப்பார். அவர் இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் நீக்கப்படுறாங்க. அதே மாதிரி நேற்று ஓபிஎஸ் அணியில் ஜெயலலிதாவே குற்றவாளி, ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணே ஜெயலலிதா தாங்கிற ஒரு தீர்ப்பு வந்த பிறகும் கிங் பின் ஆஃப் த கரப்ஷன் இஸ் ஜெயலலிதா, இவங்கெல்லாம் சப்பார்டினேட் தாங்கிறத தெள்ள தெளிவாக வினாய் கோசும் அமித்வா ராயும் சொல்லுவாங்க. அதை சந்தோஷமாக தீபா அறிக்கை விட்டு வரவேற்றார். பன்னீர்செல்வம் ஒன்றும் சொல்லலை, அவங்க ஆதரவாளர்கள் கொண்டாடினாங்க. ஆக இப்போ ஜெயலலிதாங்கிறது ஒரு லேபிளாக பயன்படுத்த முடியுமே தவிர ஜெயலலிதா நீக்கிட்டாருங்கக்கா நம்ம இவரை துணை பொதுச் செயலாளர் வைக்காமல் இருக்க முடியாது. அவங்களுக்கு இவரை வைக்கிறது மூலமானா இவர் கொஞ்சம் மீடியா ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் கட்சிக்காரங்கிட்டலாம் கொஞ்சம் அக்காமடேட்டிவாக பிஹேவ் பண்ணி கொஞ்சம் ப்ரூடண்டாக எல்லாரும் சொல்லதையும் கேட்டு ஒரு அமைதியாக முடிவெடுப்பாருங்கிற ஒரு பேர் அவருக்கு நான் கேள்விப்படுறேன். ஸோ மேலும் அந்த பேர் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் உள்ளவங்களே இவர் பெற்றருங்கிற முடிவெடுக்கலாம். மற்றவங்க இவரோட சகோதரர் ஒரு அரசியலே இல்லை, அது மட்டும் அவரை அந்த பிராமின் அதெல்லாம் அரகண்டாக பேசினார். இந்த ஆள் இவர் கொஞ்சம் காம் டைப்பு நல்லா இருக்கணும். ஸோ அந்த வித்தின் நமக்கு செலக்டட் சாய்ஸில் இவர் பெற்ற சாய்ஸ்ன்னு அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபேக்ஷனுக்கு இது ஒரு நல்லதான். அந்த ஃபேக்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டி லீடராக ஒரு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த அந்த அதிமுகவுக்கு 1989ஆம் ஆண்டில் மூப்பனாராக ஜெயலலிதாவா யார் 2வது இடம் கருணாநிதிக்கான போட்டியில் மேற்கு மண்டலத்தை சேர்ந்த இந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் கொடுத்த ஆதரவில் தான் ஜெயலலிதாவுக்கு அரசியல் வாழ்வே, எதிர்க்கட்சி தலைவருங்கிற அரசியல் வாழ்வே வெள்ளாள கவுண்டர் சமூக மக்களை ஆதரவில் தான் கிடைச்சிது. அல்லது அந்த வாய்ப்பு மூப்பனார் கிடைச்சிருக்கும். கடைசியாக 2016 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வெளிப்படையான ஒரு உண்மை என்னன்னா மேற்கு மண்டலத்தில் உள்ள இதில் தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வர முடிஞ்சது. கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அங்க தான் இருக்காங்க. பாஜக நிதியமைச்சர் காங்கிரஸ் புல் டவுன் டிஎம்கேன்னு சொன்னார். காங்கிரஸ் புல் டவுன் டிஎம்கேங்கிறது ஒரு வகையில் சரினா கூட காங்கிரஸ் கான்ட்ரிபியூட்டர் டிஎம்கே. ஆனால் திஸ் வெஸ்டர்ன் ரீஜன் ஏடிஎம்கே பக்கம் ஃபுல்லாக இருந்ததுனால தான் ஜெயலலிதா முதலமைச்சராக வர முடிஞ்சது. ஆக இன்னைக்குள்ள நிலைமையில் என்னென்னா அந்த பின்பலத்தில் உள்ள ஒருவர் இன்னைக்கு அவங்க அணி சார்பாக முதலமைச்சர் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இந்த சூழ்நிலை இன்னொரு பேக்கிங் கம்யூனிட்டியான டெல்டாவில் உள்ள அதுவும் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் சகோதரர் அவர் துணை பொதுச்செயலாளர் வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு சோஷியல் காம்பினேஷன் ஆட்டு இந்த ஒரு அணி இருக்குது. இனிமேல் இந்த 2 அணியுமே பலதரப்பட்ட புல்ஷன் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அடிப்படையில் தான் போகும். இன்னைக்கு நேற்று பன்னீர்செல்வம் அவருக்கு ஒரு அபவ் காஸ்ட் ஒரு இமேஜ் வந்துடுச்சு, ஒரு நல்ல இமேஜ் அவருக்கு இருக்குது. கூடவே எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுமே அவங்க காஸ்ட் நியூட்ரலான தீபாவை இது பண்ணி ஜெயலலிதா சமாதியில் பண்ணி அவரும் இந்த அணிக்கு ஆதரவாகக்கூடிய ஒரு அடுத்த கட்ட அரசியல் மூவை உருவாக்கியிருக்காங்க. இனிமேல் இந்த மூவ் என்னன்னா
ஜானகி ஜெயலலிதான்னு 2 அணி இருக்கும்போது 88 ஒவ்வொருத்தரும் கே சார் வந்து ஜெயலலிதாவுடனா தாமரைக்கணி ஜானகியுடன் பார்ப்பல, கர்சனா பாண்டியன் ஜெயலலிதாவுடனா பிஹெச் பாண்டியன் ஜானகியுடன், இந்த மாதிரி தான் இந்த அணி ஓடும். இந்த மாதிரிப்பட்ட அடிப்படையில் தான் பவர் பொலிட்டிக்ஸில் ஒவ்வொரு இன்ச்சையும் ஒவ்வொருத்தர் பார்த்து தான் போகணும். இப்போ கூட வந்து திண்டுக்கல் சீனிவாசன் வந்து சசிகலா தரப்பு கூட இருக்கிறாப்புல, நத்தம் விஸ்வநாதன் வந்து இவரோட இருக்கிறாப்புல, இவர் எடப்பாடியை தேர்ந்தெடுத்தனால செம்மலை இந்த சைடு நிற்கிறாப்புல, செல்லப்பாண்டியன் தூத்துக்குடி அங்கே இருக்கிறனால சண்முகநாதன் நிற்கிறாப்புல. ஸோ இந்த உள் மாவட்ட அரசியலில் உள்ள 2 எதிர் துருவங்களாக உள்ளவங்களை வந்து ஒவ்வொருத்தரவை போவாங்க. ஸோ ஒவ்வொரு இதையும் பார்த்து அவங்களோட நிச்சயமா ஸ்பிளிட் தான். இவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, சசிகலா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, அதை வந்து KP முனிசாமி வந்து கொஸ்டின் பண்ணுறார். பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கும் போது KP முனிசாமி அங்கே இருந்தார். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சீஸ் ஒன்லி ப்ரிபேர்டு ஜெனரல் செக்ரட்டரி, நாட் அன் எலெக்டட் ஜெனரல் செக்ரட்டரி, கட்சியோட விதிப்படி அவங்க எலெக்டடாக ஆகலைன்னு அவரோட கருத்தை சொல்கிறாங்க. இவங்க வந்து சசிகலா தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, பை அண்ட் லார்ஜ் எம்எல்ஏக்கள் கட்சிக்காரங்க அதிக எம்பிக்கள்லாம் எங்கிட்ட இருக்காங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் விதிப்படி நீங்கள் பண்ணுங்கிற ஒரு கொஸ்டினை இவங்க வைப்பாங்க. பட் இந்த பார்ட்டி கான்ஸ்டியூஷன் வந்து அதுலேருந்து டிஃபராக இருக்குது. பிரைமரி மெம்பர்ஸ் எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் சேர்ந்து வந்து ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்குங்கிற ஒரு விதி இருக்குது. ஸோ இது வந்து மீண்டும் லீகல் பேட்டில் தான். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அல்டிமேட்டாக சசிகலா லீடர்ஷிப்புக்கு என்ன, பன்னீர் லீடர்ஷிப்புக்கு என்னங்கிறது தான் மெயின் இது வரும். இதில் ஜெயலலிதாங்கிறத 2 பேருமே லேபிளாக பயன்படுத்திக்குவாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணினாங்க என்னதுங்க வந்து அவங்கவுங்க வசதிக்கு தக்கன அதை பேசிக்கிடுவாங்க, சொல்லிக்கிடுவாங்க. அதாவது 98 உத்தரப்பிரதேசத்தில் ஜெகதாம்பால் கல்யாண் சிங் அவங்களுடைய அந்த இதே உரிமை கோரல் பிரச்சனையில் அவங்க ஃப்ளோர் டெஸ்ட்டை எப்படி சந்திச்சாங்க, உச்சநீதிமன்றத்துடைய டைரக்ஷன் ஒரு வரலாறு இருக்குது நம்மக்கிட்ட. அதிமுகவுக்கே வந்து 88 வரலாறு ஒன்று இருக்கிறது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட பிஹெச் பாண்டியன் அன்றைக்கும் வந்து இந்த இடத்துல நின்று அவர் தான் இதை முன்னிறுத்தி பண்ணார். அது மாதிரி ஃப்ளோர் டெஸ்ட் போகும்போது அதாவது சமபலம்ங்கிறது இப்போ வெளிப்படையாக நமக்கு தெரியல. இவருக்கு ஒரு 10 எம்எல்ஏக்கள் அப்படிங்கும் பொழுது அங்கே மற்ற எம்எல்ஏக்கள்லாம் கூவத்தூரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது எப்படியாக இருக்கும்? அதாவது அதில் உச்சநீதிமன்ற டைரக்ஷனில் 98ல் சொன்னது என்னன்னா, 2 பேரையும் ஒரே நேரத்தில் ஃப்ளோர் டெஸ்ட்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நேரத்தில் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் 2 தரப்புலையும். அந்த மாதிரி இருக்குமா? இது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த சினாரியோ எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? சினாரியோ வந்து எக்ஸிஸ்டிங் சீஃப் மினிஸ்டருங்கிற லெவலில் பன்னீருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அதிக எம்எல்ஏக்களை லிஸ்ட்டை கொடுக்காதனால எடப்பாடிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இதில் 2 யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் முதல்ல யாருக்கு வாய்ப்பு கொடுப்போமோ அது அவருக்கு அட்வான்டேஜஸாக போயிடும். எதர் இட் இஸ் பன்னீர்செல்வம் ஆர் எடப்பாடி பழனிசாமி, யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த முதல்ல வாய்ப்பு கொடுக்குறவர் வந்து ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் த பிளேங்கிற மாதிரி முதல்ல வாய்ப்பு கொடுக்குறவர் வந்து மற்றவங்களை கையில் எடுத்து அவர் மெஜாரிட்டி நிரூபிக்குள்ள வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கும். ஆக அப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது வந்து மற்ற கட்சியோட விமர்சனத்துக்கு ஆளாக நேரிடும். இந்த வகையில் இன்றைக்கி வந்து முன்னாள் நிதியமைச்சராக இருந்த திரு ப. சிதம்பரம் அவர்கள் வந்து இதே கல்யாண் சிங் ஜெகதாம்பிகா பால் அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி நடந்த ஒரு காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் படி நீங்கள் பண்ணுங்கிறத வந்து பிரதான எதிர்க்கட்சியாக ராஜ்யசபாவில் அதிக அளவு உறுப்பினர்களும் ஒரு 44 எம்பிக்களும் கொண்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவரே சொல்லும்போது வந்து இப்படி முடிவெடுக்கும் போது வந்து இதற்கான எதிர்ப்புகளோ மற்ற இதோ வந்து யாரும் பெரிய அளவில் சொல்வதற்கு வாய்ப்பு வராது. மேலும் வந்து மத்திய அரசினோட சட்டத்துறையை சேர்ந்தவர்களும் இந்த இதைத்தான் ப்ரிஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி வந்து கவர்னர் இதுக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது. கவர்னர் இன்னும் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறது தெரியல. கவர்னரோட பவர் வந்து விண்டோ ஆஃப் பவர்ஸ், வைடர் பவர், மிகப்பெரிய அளவுக்கு பவர் உள்ளவர் ஒரு கவர்னருங்கனால அவர் என்ன அளவுக்கு தன்னோட அதிகாரத்தை செலுத்த போறாரு, ஆழ்ந்து ஆராய்ந்து செலுத்துவாருன்னு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். பொலிட்டிக்கல் கண்டிப்பா அந்த நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில வைடர் பவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். இப்பொழுது அஇஅதிமுக இதை எப்படி பார்க்கிறது என்பதை நாம் கேட்கலாம். அங்கிருந்து அவருடைய செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரான ஆவடி குமார் அவர்கள் நம்முடன் தொடர்பில் இருக்கிறார். வணக்கம் சார். நேற்றைக்கு சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்து அவர் உரிமை கோரலுக்காக ஆளுநரையும் சந்தித்து விட்டு வந்துவிட்டார். ஆனால் இதுவரை ஆளுநர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆளுநர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சி தலைவராக மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற கட்சி முடிவு செய்து அதன் தீர்மானத்தை ஆளுநரிடம் வழங்கினோம். ஆளுநரிடம் அதை வழங்குகின்ற பொழுது சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம், ஆட்சி அமைக்க உரிமை கோரி உங்களை சந்திக்க போகிறோம் என்று
வேண்டுகோள் வைத்த போது அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை சந்திப்பதற்கு ஆளுநர் வாய்ப்பை தந்தார். அதை ஏற்றுக்கொண்டு ஆளுநரிடத்தில் நேரில் கோரிக்கைகள் வைத்தோம். ஆனால் அந்த நேரத்தில் எந்த சட்ட சிக்கலும் இல்லாத நிலையில் ஆளுநர் அதை பற்றி ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் அமைதி காத்தார். அதற்கு பிறகு நேற்றைய தினம் சின்னம்மா அவர்கள் அந்த பதவியை ஏற்க முடியாத சட்ட சூழல் வந்த காரணத்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு புதிய தலைவராக அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக இருந்த கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுத்து ஆளுநரிடம் அனுமதி பெற்று அவரிடத்தில் மீண்டும் புதிய வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். இதுவரை தொடர்ந்து அவருடைய அமைதி களையவில்லை. அவர் அமைதியினுடைய காரணம் எங்களுக்கு இன்னும் புரியவில்லை. ஆளுநர் எப்பொழுது அமைதி நிலையிலே இருந்து விடுபட்டு அழைப்பு நிலைக்கு வருவார் என்று தெரியவில்லை. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எனவே நிச்சயம் ஆளுநர் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழு தலைவர் புரட்சி தலைவி அவ்வாவர்கள் காலத்திலிருந்து தலைமை நிலைய செயலாளராகவும் மூத்த அமைச்சராகவும் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகவும் அமைச்சரவை அமைப்பதற்கும் உகந்த சூழ்நிலையை உருவாக்குவார் என்று நம்பி காத்திருக்கிறோம். நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக உங்கள் கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். இப்போ அதிமுக தரப்பிலிருந்து அவர்கள் நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக சொல்கிறார்கள். கள நிலவரம் என்னங்கிறத நாம் தொடர்ந்து இப்போ பேசிட்டு இருக்கோம். இப்படியே நீடித்தால் இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோரும் மனதிலும் எழுகிறது இல்லையா? நிச்சயமா நண்பர் ஆவடிக்குமார் அவங்க பார்ட்டி ஸ்டாண்டை சரியான முறையில் சொன்னார். இதில் என்ன பிரச்சனைனா அழுத்தம். கவர்னருக்கு வைடர் பவர் இருக்கு. கவர்னரை வந்து ஒரு கோர்ட்டு நீக்கிற முடியாது, இம்யூனிட்டி இருக்குது. அதனால அவர் அப்படியே இருப்பார். நம்ம கட்டாயப்படுத்த முடியாது, டெட்லைன் கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கூட போராடுவோம்னாங்க, ஒன்றும் காணலை. ஒரு 4 நாளைக்கு முன்னே ஏதோ போராடுவோன்னு என்ன முடிவை மாற்றிடுவோம், எதையும் மாற்றலை, ஒன்றும் இது பண்ணலை. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் இதே வந்து ராம்லால் வந்து என்டிஆருக்கு எதிராக தப்பாக மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்யும் போது இந்தியா புழுதா சரண் சிங் வந்து போராடினார், வாஜ்பாய் வந்து போராடினார். இப்படி இந்தியா ஃபுல்லாக அனைத்து கட்சிகளும், அதிமுக தவிர அனைத்து கட்சிகளும் அதுக்கு போராடினாங்க. அப்படி ஒரு போராட்டம் வரும்போது வந்து இந்திரா காந்திக்கு ஒரு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அழுத்தம் வருது. இன்னும் சொல்லப்போனால் என்டிஆரை கொலை செய்கிற மாதிரி உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இடத்துலலாம் அவரை கத்தியால் குத்துற மாதிரி, இந்திரா காந்தி குத்துற மாதிரி போஸ்டரே போட்டுட்டாங்க. அப்போ வந்து இதுக்கு நம்ம செவி சாய்க்கலைன்னா நம்ம இமேஜ் பாதிக்கப்படும். உலக அளவில் உலக நாடுகளில் நம்ம இமேஜ் பாதிக்கப்படும். நம்மளோட உள்நாட்டில் நம்மளோட செல்வாக்கு பாதிக்கப்படுங்கிற ஒரு நிர்பந்தம் வரும்போது இமாச்சல பிரதேச முதல்வராக இருந்து ஆந்திரா கவர்னரான ராம்லாலை வந்து இந்திரா காந்தி நீக்குறாங்க. ஆக அப்படி ஒரு அழுத்தம் இருந்தால் தான் கவர்னரை நீங்கள் இது பண்ண முடியுமே தவிர, அப்படி ஒரு அழுத்தத்துக்கான முயற்சியை அதிமுக எடுத்தால் தான் மற்ற கட்சிகள் வருவாங்க. நீங்கள் நாளைக்கு பிஜேபிக்கு எதிராக ஒரு அழுத்தத்தை எடுக்காமல் பிஜேபியை மேலே ஏற போட்டு கெஞ்சிக்கிட்டு நாளைக்கு பிஜேபிகிட்ட நீங்கள் கை குலுக்குறீங்கன்னா உங்களை நம்பி வரமாட்டாங்க. நேற்று வர உங்களை ஏதோ அடிப்படையில் ஆதரித்த வீரமணி கூட இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு, அதாவது திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், யாருக்கும் வரலங்கிற கவனிக்கக்கூடியதே. தமிழக பொறுப்பாக இருக்கக்கூடிய பாஜக தலைவர் வந்து முரளிதர ராவுடைய நேற்றைய பேட்டி கவனிப்புக்குள்ளாகிறது. எடப்பாடி பழனிசாமியும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயிப்பாரா என்பது கேள்விக்குறின்னு அவர் சொல்கிறார். அதை எப்படி அவர் சொல்கிறார்? நிச்சயமா வந்து அவங்க வந்து பன்னீர்செல்வத்தை விரும்புறாங்க. பன்னீர்செல்வம் வந்து ஜெயலலிதாவாலே நிறைவேற்ற முடியாத ஜல்லிக்கட்டை பன்னீர்செல்வம் நிறைவேற்றாருன்னா மோடி வந்து பன்னீர்செல்வத்துக்காக மக்கள் போராட்டம் இருந்தாலும் கூட ஒரு ஃபேவர் பண்ணி ஒன்று பண்ணுறாரு. அடுத்தால வந்து ஆர்எஸ்எஸ் ட்ரில் வந்து யாருமே கோர்ட்டுக்கு போகாமலே பன்னீர்செல்வம் இது பண்ணுறாப்புல. அடுத்தால சட்டசபை பேச்சுக்களும் வந்து பன்னீர்செல்வம் வந்து மோடியோட கட்சியோட கொள்கைக்கு ஓரளவு உகந்து பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது ஜெயலலிதாவுக்கு ஸ்டாண்டும் இதுதான். பொது சிவில் சட்டம் பேசியிருக்காங்க, மத மாற்ற சட்டத்திலும் கூட. ஸோ அந்த ஏடிஎம்கே ஸ்டைலில் மோடிக்கு ஒரு தோதான ஒரு நிலையை எடுத்து பன்னீர்செல்வம் போகிறாரு. பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பெருமை கிடைக்கணும்னு மோடி நினைக்கிறார். ஸோ அவங்களோட ஒரு சாய்ஸ் வந்து பன்னீர்செல்வங்கிற ஒரு தோற்றம் வந்து வெளியே இருக்க தான். நீங்கள் அதுக்கு ஆதாரம்
என்னவான்னு கேட்டிங்கன்னா நடைபெறக்கூடிய சம்பவங்களை தான் நம்ம ஆதாரமாக சொல்லணும். இப்போவே சென்ட்ரல் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா எய்தர் ஓபிஎஸ் ஆர் 356ங்கிறத நோக்கி தான் போகிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதை தாண்டி உண்மையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு மெஜாரிட்டி இருக்கணும்னா இவங்க தான் அரசியல் அழுத்தத்தை கொடுத்து அதை ஃபைட் பண்ண தான் செய்யணும். எவ்வளோ அடித்தாலும் தாங்கி விடுவாங்க, நாங்கள் என்ன கைது பண்ணாலும் மோடி வாழ்கன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னான்னா அவங்க அசைய மாட்டாங்க. மோடி இஸ் ஃபார் கெயின். நீங்கள் வந்து இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஒரு என்ன முடிவு எடுக்கலாம். நீங்கள் வந்து பன்னீர்செல்வம் தான் சசிகலா ப்ரப்போஸ் பண்ணாரு, அதே பன்னீர்செல்வம் தான் சசிகலாவுக்கு எதிராக நிற்கிறாங்க. இந்திரா காந்தி தான் ஸோ வந்து நாளைக்கு நீங்க சொல்றதை வந்து வெறும் வார்த்தைகள் உங்களுக்கு எந்த வகையிலும் பண்ணாங்க. நீங்க ஏதோ வெறும் வார்த்தைகளை சொல்லி பாஜக உங்களுக்கு மயங்கும், அதன் மூலமா கவர்னருக்கு பிகைண்ட் த ஸ்டோர் ஒரு உத்தரவு வரும் நீங்க நினைச்சீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. நீங்க வந்து ஃபைட் பண்ணணும். நீங்க ஃபைட் பண்றக்கூடிய ஒரு போஸ்டரை குடிக்கிறீங்களே தவிர ஃபைட் பண்ணக்கூடிய வந்து துணிச்சல் உங்களுக்கு இல்லை. வீரம் அது இதுன்னு வெறும் வார்த்தையா தான் இருக்கிறீங்களே தவிர உண்மையிலே ஃபைட் பண்ணல. இது அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கங்க. மோடி எப்படி ஃபைட் பண்றாரு? அவரு ஒரு டெல்லியிலனாலும் சரி, உத்தரப்பிரதேசனாலும் சரி, பஞ்சாப்லனாலும் சரி, குஜராத்ல போய் பட்டேல்களை கொண்டது மோடி தான் பண்றாரு. அப்ப அவருக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு. உங்க ஃபைட் வந்து நீங்க எதுக்காக ஃபைட் பண்ண போறீங்களா? மத சார்பின்மை மோடி ஃபைட் பண்ண போறீங்களா? அது என்ன இருக்கு? உங்க செய்தி தொடர்பாளர்களே பாதி பேர் ஃபைட் பண்றீங்க, பாதி பேர் வந்து மோடி சகோதரியா நினைக்கிறாரு சசிகலாவை, உங்க சகோதரி இறந்து போயிட்டாரு, நான் இன்னொரு சகோதரர் இருக்குன்னு மோடி சொன்னாருங்கிறத நீங்க பெருமையா சொல்றீங்க. சார், அதாவது இந்த குழப்பங்கள்லாம் எப்பொழுது தீர்வுக்கு வரப்போகிறது என்பது இன்னும் தெரியவில்லை. அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நீங்க இங்கே வந்து முன்வைத்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ரொம்ப நன்றி சார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.